ஓ, எள்ளு வறுத்து வச்சுருக்கேன். லேசாக வெதுன்னு இருக்குது. வெள்ளை எள்ளு கொஞ்சம் பாதி முக்கால்வாசி ஆறிடுச்சு, இன்னும் கால்வாசி ஆறல. ஒரு கப்பு பொட்டுக்கடலை, 5-6 ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன். இதை முதல்ல அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்து பார்ப்போம். 6-7 போட்டிருக்கேன் ஏலக்காய். இதை அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். வாரேன், அப்புறம் பார்ப்போம். இது கொஞ்சம் நான் பேன்காத்தில் வச்சு ஆறிடுறேன். இதை வாரேன். அரைச்சிட்டு வந்தாச்சு. இது எள்ளு தருதருப்பாக தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப தருதருப்பாக இன்னும் அரைச்சா எண்ணெய் வந்துடும். எண்ணெய் ஆல்ரெடி கையில் விட்டு. இது ஏலக்காயும் பொட்டுக்கடலையும் இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு. பாதாம் பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். நெய் எடுத்துக்கிடுவோம். வாரேன். வெல்லத்தை போட்டு வச்சுருக்கேன். இது மட்டும் நல்லா பொரிக்கட்டும். பொரிச்சு கரையட்டும். பதம்லாம் தேவையில்லை. நம்ம ஒரு லட்டு தான் பார்க்க போகிறோம். அதனால் இது பார்ப்போம். ஏன்னா எள்ளு கொஞ்சம் வறுத்ததை காட்டலை. ஆனால் வறுத்துட்டு பொரிகடலையை பார்த்தேன். பொரிகடலை வறுக்கலை, முறுமுறுன்னே இருந்துச்சு. அது வறுத்த கடலை தான் ஆல்ரெடி. அதனால் அதை வறுக்கலை. எள்ளு மட்டும்தான் வறுத்தது. இது தூசி ஈசிலாம் இல்லை, நல்ல வெல்லம். அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், சும்மாவே போட்டு நல்லா கரையவும் எல்லாத்தையும் பார்ப்போம். அப்புறம் நான் வீடியோ எடுத்துக்கிருக்கும்போது தான் சாவெல்லாம் கூவும், ஆடு கத்தம் எல்லாம் பண்ணும். இது ரொம்ப நாளாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அணியம்புத்து ரொம்ப பண்ணுது. எண்ணெய் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தோம்னா எண்ணெய் வந்துடும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், இந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்புலாம் வச்சுருந்தோம்ல, இதோடு போடலாம். வேகட்டும், எல்லாம் சேர்ந்து வேகட்டும். அது இப்படி போட்டு பார்த்து அது எல்லாம் வெந்த பருப்பு இப்படி பார்த்தா அதில் ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ எல்லாம் சேர்ந்து வந்துடுமா, சாப்பிடும்போது நல்லா நைஸாக இருக்கும். அப்போ கரையட்டும். கடுக்கு முடுக்குன்னு இல்லாமல் நல்லா நைஸாக வெந்திருக்கும் எல்லாமே. அப்போ அதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இப்போ இந்த பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் வெள்ளத்துலேயே போட்டிருக்கேன். நல்லா கரெக்ட் வேகட்டும். ஒரு தூசி இது மேலே சுத்தமான வெல்லம். அதனால தான் நான் இப்போ அப்படியே போடுறேன், இல்லைன்னா வடிக்கணும். கரெக்ட். நல்ல மணமாக இருக்கட்டும்னா ஒரு 6-7 ஏலக்காய் போட்டிருக்கேன். நல்லா வாசமாக இருக்கும். லட்டு சாப்பிட போதும். கிண்டிக்கிட்டு கொஞ்சம் கிடக்குது, அது கரைஞ்சிடும். ஏன் கொஞ்சமாக சின்ன வெல்லமாக போட்டிருக்கேன் தெரியுமா, இனிப்பு கொஞ்சம் அளவோடு வச்சுக்கிடுவோம். முதல்ல நம்ம எள்ளு தான் போடணும். எள்ளு பொடி எள்ளு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை மட்டும் முதல்ல போடணும்.
அப்புறம் தான் போடணும் இதை. எல்லாம் கரைஞ்சிருச்சு. நம்ம முதல்ல எள்ளு பொடியை போடுவோம். அதான் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் எள்ளு ஆல்ரெடி வறுத்தாச்சு. வரேன் நெய் போட்டிருக்கேன். நெய் கரையும் இப்போ இந்த பொட்டுக்கடலையும் இலக்கையாக வச்சு வச்சுருந்தோம்ல அதை போடுவோம். இப்போ இப்பத்துக்காக இருக்கும். நல்லா நைஸாக ஆரம்பிச்சு அதிலே ஒரு கப்பு எள்ளு, ஒரு கப்பு பொட்டுக்கடலை, அந்த கப்பிலே தான் போட்டேன். இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுருவோம். இப்படி இருக்கட்டும். கையில் தேய்ச்சிக்கிறோம். நல்ல மணமாக இருக்கும். இறக்கி வச்சு நல்லா ஆரவும் அப்புறம் பிடிக்கணும். நல்லா ரொம்ப கை ஓராட சுடணும். வாரேன் நல்லா ஆறட்டும். நெய் போதும். நல்லா தாராளம் போட்டுக்க. 2 இறக்கி வச்சுருவோமா? இறக்கி வச்சுட்டு உருட்டிட்டு பார்ப்போம்.